அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் 3 ஃபைல்கள் என் மேஜை மீது இருக்கிறது, அது உரிய தகுந்த ஆதாரங்களுடன் இருக்கிறது. திமுக ஆட்சியில் செய்த ஊழல்கள் 3 துறையில் ஆதாரத்தோடு என் டேப்பில் வச்சுருக்கேன். இது பற்றி நிதியமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் உரிய ஆதாரங்களுடன் ஊழல் செய்ததை எடுத்து என்னிடம் கொடுத்துருக்கிறார். அது என் டேபிளில் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையிலே பேசுகிறாரு. ஏன் தகுந்த ஆதாரங்கள் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? ஏன் அதை நீங்கள் சட்டசபையில் அறிவிக்கிறீங்க? அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஊழல் செய்திருந்தால், தகுந்த ஆதாரம் இருந்தால் நீங்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. அப்படின்னா அவர் எதுக்காக முதலமைச்சர் சொல்கிறாருன்னு தெரியல. அவங்கள திராவிட முன்னேற்ற கழகத்தை சும்மா அப்படி மிரட்டி வச்சுக்கலாங்கிறதுக்காக பண்ணுறாரா இல்லை என்ன இதுன்னு தெரியல. சட்டசபையிலே அறிவிக்கிறார். வெளியில் கூட பேசியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சட்டசபையில் பேசப்பட்ட 3 ஃபைல்கள் ஊழல் செய்தது தகுந்த ஆதாரத்துடன் என்னுடைய டேபிளில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தாமதப்படுத்துகிறார் என்ற விவரம் தெரியவில்லை. அதனால் அது பற்றிய கருத்துக்களை உங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.